ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தலை அஜித் குமார் அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தலை அஜித் குமாரை தெரியாத ஆளும் யாருமே கிடையாது. ஏன்னா பட்டி தொட்டியெல்லாம் அஜித்துடைய ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்கள் மட்டுமல்ல, அனைவருக்குமே தலை அஜித் குமாரை எல்லோருக்குமே பிடிக்கும். அவர் சிரிச்சா போதும், அந்த சிரிப்புக்கு எத்தனை பேர் அடிமை தெரியுமா? அவருடைய சிரிப்பு, ஒரு படத்தை பார்க்கும்போது அவருடைய சிரிப்பை பார்ப்போமா, அப்படியே லைட்டாக சிரிப்பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கும். அப்படியே தொத்திக்கிறோம், அவர் கண்ணத்தை கிள்ளி கொஞ்சிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு கவர்ச்சியானவர், அழகானவர், நடிப்பு திறமை கொண்டவர், யதார்த்தமானவர், வெளிப்படையாக எதையும் காட்டிக்கிற மாட்டார். இது வரைக்கும் அவரை நம்ம பார்க்குறோம், வெளிப்படையாக அவரை நம்ம பெரும்பாலும் அவர் அஜித் குமார் சார் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யதார்த்தமாக இருப்பார். அரசியலுக்கு அவர் அரசியலுக்கும் அவருக்கும் எங்கேயோ இருக்கு, அவரே சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட அஜித் குமார் திரையுலகில், தமிழ் திரையுலகில் ரொம்ப பிரபலமான படம் எல்லோருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி அவருடைய பிறந்த தேதி என்னன்னு பார்த்துக்கிறோம். மே மாதம் 1ஆம் தேதி 1971ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசம் ஜெகந்திராபாத்தில் அவர் பிறக்கிறார். இவருக்கு அஜித்குமார், தல அஜித்குமார் அவர்களுக்கு 1992 முதல் படம் பிரேம புஸ்தகம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்துல தாங்க இவர் நடிக்கிறார். அதுக்கப்புறம் தமிழ் படத்துல 1993 அமராவதிங்கிற படத்துல நடிச்சு இவருடைய பேர் பிரபலமாகுது. அஜித்குமாருடைய ஆட்டம் அங்கேதாங்க ஆரம்பம். அதுக்கப்புறம் அவருக்கு அசைக்க முடியாத ரசிகர் கூட்டங்கள் அதிகமாச்சு. மக்கள் மனசுல இடம் பிடிக்க ஆரம்பிச்சாரு. ஆசை, காதல் மன்னன், வாலி, அமர்க்களம், காதல் கோட்டை, ஐயோ சொல்றதுக்கு ஒன்று, வாலி எல்லாம் பார்க்க மெய்சிலுக்கும். அவருடைய நடிப்பு அப்படியே பயங்கரமா இருக்கும். அமர்க்களம், தீனா, சிட்டிஷன், வில்லன், அட்டகாசம், வரலாறு, பில்லா, விஸ்வாசம், துணிவு, எங்கேயோ போயிடுச்சுங்க. இப்போ படம் அவர் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு ரசிகர்கள் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம். ஆனால் எந்த நேரத்தில் எந்த டைமில் கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் அழகாக ஒரு படத்தை கொடுத்துட்டு போயிடுவார். அதான் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். சரி, இவர் சாலினி, இவருடைய மனைவி சாலினி, இவங்க அமர்க்களம் படத்தில் அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். இவங்களுக்கு 2 குழந்தை இருக்குங்க. அனுஷ்கா, அத்விக் அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் இருக்கு. அஜித் குமாருடைய பெற்றோருடைய பெயர் தெரியுமா? சுப்பிரமணியம். அவருடைய தந்தை பேர் சுப்பிரமணியம், தாயார் பேர் மோகினிங்க. இன்னைக்கு தமிழகத்துல ஒரு நல்ல சிறந்த நடிகராகவும் அதிகமான ரசிகர்கள் மனதிலும் மக்கள் மனதிலும் இடம் பிடித்த ஒரு நல்ல குணம் படைத்தவர் தல அஜித் குமார் அவர்கள். தல அஜித் குமாரை பத்தி ரொம்ப ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கான். இவருடைய நடிப்பு திறனை பார்த்தா ரொம்ப ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கெட்டப் அழகா இருக்கும். அவருடைய சிரிப்பு, நடிப்பு, அந்த அழுகிற சீன், அதெல்லாம் அவர் பார்க்கும்போது, படத்துல பார்க்கும்போது அப்படியே தத்துரமா, அப்படியே காமெடி அதிகமா பண்ணுவாப்புல. இந்த காமெடி பண்றதுல அஜித் குமார், இந்த குறும்பு காமெடிலாம் அதை பார்க்கறதுக்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னும் அஜித்குமார் படம் வரலையா அப்படின்னு நானே ஏங்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அஜித்குமார் படம் கண்டிப்பாக கொடுப்பார். சிறப்பான படங்கள்லாம் வர இருக்கிறது. இவருடைய தன்மை என்ன அப்படின்னா, இந்த அஜித்குமாருடைய தன்மைகளை பற்றி, அதே போல தல அஜித்குமார் பைக் ரேசர், கார் ரேசர், அதில் சில விபத்துகள்லாம் ஆகி ஆப்ரேஷன் வரைக்கும் அறுவை சிகிச்சைலாம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவர் இன்னும் படம் கொடுத்துக்கிட்டே இருக்கார். இன்னும் அஜித் சார் இன்னும் நல்ல படங்கள் கொடுக்கணும். அவர் இன்னும் நீண்ட வருடங்கள் நல்ல தீர்க்காயுளோட அவங்களுடைய மனைவி பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும். நம்மளும் பிரார்த்தனை பண்ணிப்போம். நல்லவங்க நல்லபடியாக இருக்கணும். கண்டிப்பாக அவர் செய்யக்கூடிய தர்மங்கள் இது வரைக்கும் வெளியில் தெரியல. எத்தனையோ பேருக்கு இன்ன வரைக்கும் அவருக்கு அவர் தானம் கொடுக்குற அநாதாசிரமங்களுக்கு, கல்வி, அது எல்லாருமே வீடியோ போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம தல அஜித்குமார் சார் அப்படின்னா அப்படி தெரியாத அளவுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அவருடைய பப்ளிசிட்டியே இல்லை. ஆனால் எவ்வளோ விஷயங்கள் வாங்கினவங்க வச்சவங்க சொல்லும் போதெல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. எல்லாமே இப்போ வீடியோ, அதாவது நம்ம செய்யணுங்கிறத வெளியில காட்டி செய்யக்கூடிய எத்தனை பேர் இருக்கும்போது தெரியாமலே செய்யக்கூடிய இன்னும் இருக்காங்க. அஜித் குமார் சாரை போல இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க.
அவங்க நல்லா இருக்கணும், அவங்க செய்யக்கூடிய தர்மங்கள் நல்லபடியாக எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினைச்சுட்டு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் ஈஸ்வரன். அடுத்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஸ்டாரை பற்றி சந்திக்கலாம்.